ஹாய்டா, நான் தான் நோவா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, கேப்டன் ஜங்குக் ஜான் 1895. போன பாட்டில் ஜென்ரல் கிம் வந்து ஜங்குக்கை வந்து ஆஃபீஸ் ரூமில் மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஜங்குக்கும் ஓகே சார்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தோம். இப்போ இந்த பாட்டில் வந்து டயாங் வந்து ஜென்ரல் கிம் வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னு யோசிக்கிறாரு, நம்ம வீடு கிடையாது, ஜென்ரல் கிங் நம்ம அப்பாவும் கிடையாது, அவர் எதுக்கு வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் தான் அவரோட பையன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க போகிறாரு. அதே சமயம் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறது நல்ல வேலை, அந்த சுச்சுவேஷன்லேருந்து லீவ் ஆயாச்சு, இதே ஜென்ரல் கிம் வரலன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ நம்ம ஷூட் பண்ண ட்ரை பண்ணது வந்து கேப்டன் ஜியான் தானே, அவங்க ஜியான் ஜங்குக் தானே சொன்னாங்க. அப்போ வந்து அவர் தானே ஜியான் ஜங்குக். அவர் ஆனால் வந்து இதில் மென்ஷன் பண்ணப்போ ஓல்டராக இருப்பாங்க அந்த மாதிரி தானே வந்து சில இதிலெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது அவர் ரொம்ப எங்கே தெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வச்சுக்கிறாரு. அப்போ டயாங்கோட அம்மா வராங்க. டயாங் உனக்கு என்னாச்சு நீ எதுக்கு வந்து அந்த சொல்லிட்டு இருக்க ஸ்பேஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மா வந்து சொல்லிட்டே வராங்க. டயாங் வந்து டயாங்கோட அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இவங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து டயாங்கோட அம்மா வந்து அவங்க தம்பிக்கு பர்த் கொடுக்கும் போதே வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து டயாங் வந்து அவங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே பாஸ்ட்டில் வந்து டயாங்கோட அம்மா இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அழுகையாக வருது. அவருக்கு அம்மாவை பார்த்தோன்னே ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஏர்லி 40s மாதிரி தெரியுறாங்க. அது பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து உனக்கு என்ன ஆச்சு, நீ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கிட்ட வந்து கேட்குறாங்க. டயாங் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. டயாங் அழுகிறத பார்த்தோன்னே டயாங்கோட அம்மாவும் அவங்க கணத்தை சீக்ஸ் பிடிச்சிக்கிட்டு உனக்கு என்ன பசிக்குதா, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் பிடிச்சி கேட்குறாங்க. அதுக்கு டயாங்கும் வந்து எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் டயாங் வந்து போய் சேரில் உட்காரும் போதே அழுதுகிட்டே சிரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவும் உனக்கு என்ன ஆச்சு, நாங்கள் ஃபுட்லாம் ரெடி வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கை பார்த்து சொல்கிறாங்க. அவர் அம்மாவை பார்த்தோன்னே அவங்க வந்து ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்தோன்னே இது என்ன ட்ரெஸ்ஸு, இது எதுக்கு நீங்கள் வேர் பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்ம எங்கேயாவது வெக்கேஷன் போகும்போது அந்த டைமில் தானே நீங்கள் வேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீ என்ன சொல்கிற, இதுதான் நம்ம நார்மலாகவே வேர் பண்ணுவோம், நீ என்ன ட்ரெஸ் வந்து வியோட வேர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே வந்து டயாங்கோட ஃபோன்லேருந்து ரிங் அடிக்குது. அதை பார்த்தோன்னே வந்து என்னது என்ன ஃபோனா, என்னது என்னமோ ரிங் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே டயாங் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அது என்னதுன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாங்க. அந்த ஃபோனை வந்து மறைச்சி வச்சிடறாரு. மறைச்சி வச்சோன்னே அவங்க அம்மாவுக்கு தெரியுது ஏதோ ஒரு வியர்டானது, ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் இது ஒன்றும் இல்லை சும்மா என்டர்டைன்மெண்ட்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி இது எங்கேருந்து எடுத்த, சரி இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது டயாங் வந்து கேலண்டரில் டேட் பார்க்குறாரு. இந்தமாதிரி 1894 இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இந்தமாரி நான் சும்மா தான் வந்து நான் 1895 வரணும்னு வச்சேன், அதுக்காக நிஜமாலேயோ நான் இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன், நிஜமாலே நான் பாஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ வந்து அப்பா வந்து இங்கே டின்னர் மீட்டிங் நடக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணி தான் நான் இங்கே எனக்கு நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி டயாங் இருக்காரு. அந்த சைடு வந்து ஜென்ரல் கிம் வந்து விசிட்டர்ஸ்லாம் அழைச்சிட்டு வராங்க. அந்த விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜென்ரல் கிம்மோட வீடை பார்த்து உங்கள் வீடு ரொம்பவே அழகாக இருக்குது, மேன்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது டயாங் வந்து டவுன் அப்ஸ்டேர்ஸ் வந்து இறங்குறாரு. நாங்கள் பார்க்கும்போது வந்து ஜென்ரல் கிம்மை பார்த்தோன்னே அவர் தலை குனிச்சிட்டு கீழே வராரு. கீழே வரும்போது பார்க்குறாரு எல்லா பிளேஸும் வந்து ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு இது இவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு அந்த சைடு வந்து கேப்டன் ஜான் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் பார்த்தோன்னே ஷாக் ஆகுது. என்னது இவர் தானே என்ன சொல்ல ட்ரை பண்ணாரு, ஐயோ இவரை பற்றி தானே நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஐயோ இவரை பார்க்கறதுக்காக தான் நான் பாஸ்ட்டுக்குலாம் வந்திருக்கேன் போல, எப்படியாவது இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் யோசிச்சிட்டே வந்து கீழே இறங்கி வராரு. வந்து ஜங்குக்கை பார்த்தோன்னே வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. நான் இவர் ஃபோட்டோ பார்த்துருக்கேன், ஆனால் இவர் ஃபோட்டோவோட இவர் நேரில் ரொம்ப ஹாட்டாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்து விசிட்டர்ஸ்லாம் வந்து டைனிங் டேபிள் உட்கார சொல்கிறாங்க. ஜென்ரல் கிம்மும் வந்து டயாங் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜென்ரல் கிம்மும் அந்த விசிட்டர்ஸும் வந்து என்னமோ பேசுகிறாங்க. அது ஆனால் டயாங்க்கு சுத்தமாக புரியல. அவருக்கு புரியாதனால உட்காந்து வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. உடனே நல்ல ஃபார்மில் பேசிகிட்டு இருக்கும் போதே ஜென்ரல் கிம் வந்து இதுதான் என் பையன் கிம் டயாங், இவன் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே டயாங் வந்து இந்தமாரி ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேஷுவல் டோனில் வந்து பேசிடுறாரு. அதை பார்த்தோன்னே ஜென்ரல் கிம்மும் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க டயாங்க. உடனே வந்து கிம் டயாங் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, தெரியாதமாக வந்து எது பண்ணிட்டோமோ உணர்ச்சி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு விசிட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இது என்ன லாங்குவேஜ் எனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே டயாங் வந்து இது பொலனேஷியன் பரப்பியல் லாங்குவேஜ்னு சொல்கிறாரு. அதுக்கு இது என்ன புது வகையான லாங்குவேஜ் இருக்குது, எதாக இருந்தாலும் டயாங் உனக்கு லாங்குவேஜ் நாலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. உடனே ஜென்ரல் கிம்மும் பெருமையாக ஆமாம் என் பையனுக்கு நல்லா படிப்பான், அவனுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ்லாம் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. டயாங் வந்து மனசுக்குள்ளே ஐயோ இது வந்து ஃபார்மல் மீட்டிங்கிறதே மறந்துட்டு நான் பாட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்ருக்காரு. கடைசியில் வந்து இந்த எல்லா மீட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, விசிட்டர்ஸ்லாம் போயிட்டாங்க. ஆனால் ஜென்ரல் கிம் வந்து இன்னும் சில பேர்கிட்ட ப்ரைவேட்டாக மீட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மீட்டிங்கில் முக்கால்வாசி பேர் வந்து ஹையர் ரேங்க் அஃபிஷியலாக தான் இருக்காங்க. ஆனால் அது டயாங்க்கு தெரியும் ஹிஸ்ட்ரி பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கவனிக்காமலே விட்டதுனால அவங்க யார் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது டயாங்க்கு.
ஸோ அந்த மீட்டிங்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டயாங் வந்து அந்த மீட்டிங்லேருந்து லீவ் ஆகி வந்து வெளில நடந்துட்டுருக்காரு. நடக்கும்போது யோசிக்கிறாரு, இந்த பிளேஸ் நம்ம இது வரைக்கும் ஒழுங்காகவே பார்த்ததில்லையே இந்த மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போகும்போது ஒவ்வொரு பிளேஸும் வந்து ரசிச்சிட்டே போகிறாரு. இது ரொம்ப எலகண்ட்டாக இருக்குல்ல, இந்த லேம்ப்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போகிறாரு. போகும்போது வந்து ஒரு கார்டனை பார்க்குறாரு. இந்த கார்டனில் எவ்வளோ அழகான பூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நடந்து போயிட்டுருக்காரு. கார்டனை நல்லா சுற்றி பார்த்து அப்புறம் சரி நம்ம அப்டாக்ஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறாரு ரொம்ப நிறைய ரூம் இருக்குது. இதில் யோசிக்கிறாரு, இத்தனை ரூம் இருந்து நம்மளுக்கு வந்து சிப்லிங்ஸ் இருக்காங்களா அது யாரும் சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமை பார்க்குறாரு. சரி இந்த ரூமை திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. அதில் வந்து அந்த ரூமை திறக்கவே முடியல. திறக்க முடியல, இந்த ரூமை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து திறக்க ட்ரை பண்ணுறாரு. சரி சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வர. கீழே இறங்கி வந்து அங்கே லைப்ரரி இருக்குது, லைப்ரரிக்குள்ளே போகிறாரு. லைப்ரரிக்குள்ளே போனோன்னே லைப்ரரியை பார்த்து அப்படியே வியக்கிறாரு. என்னது இது இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ புக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது புக்கை தொட்டு பார்த்தா அதில் டஸ்ட்டே இல்லை. சரின்னு சொல்லிட்டு புக் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரே ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷாக்கில் அழுகையே வருது அவருக்கு. அப்பாட ஒரு வழியாக எங்கேயாவது ஃபேஷன் ரிலேட்டடாக ஒரு புக் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே ஏதோ சத்தம் கேட்குது. ஒன்றே யோசிக்க இங்கே கூட நிம்மதி இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ என்டர் ஆகிறாங்க. அதை பார்த்து பயந்து இவ வந்து வேறு ஏதோ ஒரு சின்ன ரூம்குள்ளே என்டர் ஆகிறாரு. அந்த ரூமில் என்டர் ஆனோன்னு பார்க்குறாரு. அங்கே நிறைய ரூட்ஸ் தெரியுது. அது ஒரு சின்ன சின்ன வழியாக தெரியுது. அந்த வழியை நோக்கி இவரே நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த போகிற வழியிலே அழகான அந்த புக்கு பெயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போதே அவர் வந்து எந்த வழியில் வந்து மறந்துட்டாரு. 2 வழி இருக்குது ஈத்தாப்பில். ஒன்று வந்து ரைட் லெஃப்ட்டுன்ட்டு எந்த வழியை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்றே வந்து அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சார் எந்த வழியை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் வந்து பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னா ஐயா கடவுளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கத்தும் போது வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி இருந்து சத்தம் திரும்பி பார்த்தா வந்து ஜியான் ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஜியான் வந்து கண்டினியூஸாக கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டயங்க வந்து கூல் ஆகிட்டு நீங்கள் வந்து மீட்டிங்கில் தானே இருக்கணும், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன், உங்கள் அப்பா தான் என்னை வந்து உன்னை தேட சொல்லி அனுப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் வந்து கோமா சொல்கிறாரு. என்ன தேடி வந்தீங்களா அப்படின்னதுக்கு ஆமாம் உன்னை தேடி தான், உன்னை வந்து அவங்க மீட்டிங்கில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஜென்ரல் கிம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டே வந்து டயங்கும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. வழிபாட்டு போயிட்டே இருக்குது. இவர் வந்து ரைட்டு லெஃப்ட்னு போகும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. கடைசியாக வந்து லைப்ரரிக்கு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்தோடனே ஜங்குக் வந்து அந்த ஃபேஷன் புக் எடுத்து இருந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் அந்த லைப்ரரிக்கான அந்த சீக்ரெட் டோரையும் க்ளோஸ் பண்ணி விட்றாரு. அவர் ஆஃபீஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டும் போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டயங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணார். பட் அது அவர் காதலி வரல, அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு. டேங் வந்து யோசிப்பாங்க இந்த வழி இவருக்கு எப்படி ஞாபகம் இருக்குது, நம்மளுக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது, இவர் எப்படி இந்த வழியை கரெக்டாக நான் வச்சு நம்மளை வந்து கண்டுபிடிச்சி ரிட்டன் கரெக்டாக அழைச்சி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேங் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து ஃபார்மாக பார்க்குறாரு. அது கார்டனை பார்த்தோன்னே சரி அங்கே போகும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த செடி இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்க்கும்போதே வந்து அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸில் வந்து பவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே நீங்கள் எதுக்கு வந்து தலை குனிகிறீங்க, எதுக்கு இப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டேங் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒர்க்கர்லாம் வந்து ஷாக் ஆகிட்டு வந்து இல்லை எங்களை வந்து ஃபயர் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. உடனே டேங் நான் இதுக்கு உங்களை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் சொன்னோன்னே அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே முடி போட்டு வந்தோடனே அவங்க எழுப்பி விட்டு நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது, இங்கே இன்றைக்கி ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்களும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம்ல நம்மன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்பும்போது ஒரு லேடி ஒரு வாய்ஸ் கேட்குது, வெல்கம் டு 1895 அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் வந்து ஷாக்கை திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான லேடி வந்து நின்றுட்டுருக்காங்க ஒயிட் ட்ரெஸ் பண்ணிவிட்டு. அவன் பார்த்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு டைமும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. அப்புறம் யோசிச்சுட்டு வருது நம்ம வந்து 1895 வந்துருக்கோம், அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரும்பி நான் ஃபியூச்சர்லேருந்து வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க. டைம் என்ன ஸ்டாக் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னே நான் ஸ்டாக் பண்ணுறேன், நான் வந்து ஸ்டாக்லாம் பண்ணல, நான் யோசிச்சதுனால தான் நீ வந்து பாஸ்ட்டுக்கே வந்திருக்கேன், நான் தான் உன்னோட விஷயம் கிராண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஏஞ்சலா என்னோட விஷயம் கிராண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் சிரிச்சிட்டே பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் யோசிக்கிறாரு, ஆமாம்ல இவங்க சொன்னது தானே இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து டைம் சொல்கிறாரு, நான் அதை மீன் பண்ணி நான் விஷயம் பண்ணல, நீங்கள் எதுக்கு இங்கே நாளைக்கு வந்து நிறுத்திருக்கீங்கன்ட்டு. உடனே வந்து அந்த லேடி வந்து டைம் வந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுண்ட் அடிச்சுட்டே வந்து அவங்க ஃப்ரூட்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மறந்துடாத இது நிறைய பேரோட விஷயம், நீங்கள் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதுக்கு ஏன் என்ன வந்து விளையாட யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்கிறாரு. நீயும் தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் மறந்துடாத உனக்கு அச்சஸில் உன்னோட ஃபேஸ்லேயே வந்து உடம்பு கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஓனியமாக வச்சே வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருக்கு ஒரு பாடி. இப்போ உன்னோட பாடியில் இருக்க வந்து ஃப்யூச்சரில் இருப்பான் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பாடி வந்து சோல்ஜர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு லேடி சொல்கிறாங்க. உடனே டைமும் எனக்கு நான் சோல்ஜர் ஆகணுமா அப்படின்னதுக்கு ஆமாம் ஜென்ரல் கிம்மோட பையன் கன்ஃபார்ம் சோல்ஜர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கிம் வந்து ரொம்ப போராடுறாரு, அதனால் கன்ஃபார்ம் நீ வந்து சோல்ஜராக தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி. அது மட்டும் இல்லை நீ மனசு வச்சதுனால மட்டும் நீ வரல, ஜென்ரல் கிம்மோட பையனும் மனசு வச்சதுனால தான் நீங்கள் இருக்க. ஜென்ரல் கிம்மோட பையன் அவருக்கு சோல்ஜர் ஆகணும் விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து அவர் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும், நான் வேறு ஒரு பிளேஸில் போய் ஒரு ஃப்ரீயான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த டைம்லேயே நீனும் வந்து இந்த பாஸுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், 2 பேரும் ஒரே டைமில் ஆசைப்பட்டதுனால தான் நீங்கள் உங்கள் பாடி ஸ்வாப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு டயம் ரொம்ப கடுப்பாகிறாரு. இது வரைக்கும் இவ்வளோ வந்து வெறுப்பு கடுப்பு இது மாதிரிலாம் ஆனது கிடையாது, இப்போ வந்து எனக்கு வெறுப்பு சீரியஸாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறாரு. ஏன்னா என்னை பார்க்க காமெடியாக தெரியுது உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒன்றே சும்மா பாஸ்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே அந்த பாஸ்ட்டுக்கு கழிச்சிட்டு வந்து நிறுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்கிறாரு.
இப்போ இந்த உடம்புக்குள்ளே வந்து எனக்கு இருக்கவே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவன் வந்து அந்த லேடி கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த லேடியும், நீ ரொம்ப யோசிக்காத, இந்த உடம்பும் உன் உடம்பும் ஒரே உடம்பு தான், நீ வந்து உன் வேலையை முடிச்சதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து உங்களோட உடம்ப சோலை வந்து ஸ்வாப் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. என்ன சீரியஸாக ஸ்வாப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், நீ இந்த கேப்டன் ஜியோனை பற்றி தெரிஞ்சுக்காக தான் நீங்கள் வந்து அது முடிஞ்சோடனே வந்து நான் ஸ்வாப் பண்ணி விட்ருவேன் அப்படின்றாங்க. உடனே வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப் பண்ணுறீங்களா, நீங்கள் மறந்துட்டு போயிட மாட்டீங்க அப்படின்றாங்க. உடனே ஆமாம், நான் மறந்துட்டு தான் போக மாட்டேன், கன்ஃபார்ம் ஸ்வாப் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் வச்சுக்கோ, நீங்கள் வந்து பாஸ்ட்டுக்கு வந்தது நீ ஜியான் ஜங்குக்கோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க தான். அந்த ஹிஸ்ட்ரியை நீ வந்து எந்த இதுலையும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரியில் நீ எந்த இதுலையும் இன்வால்வும் ஆகக்கூடாது. உன்னோட பேர் அந்த ஹிஸ்ட்ரியிலே வரக்கூடாது. ஏன்னா இதனால் வந்து ஃப்யூச்சரில் அவர் ஹிஸ்ட்ரியே வந்து இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டேங்கும் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த லேடியும் போயிடுறாங்க. அப்போ வந்து டேங்கும் வச்சுக்கிறாங்க. இப்போ என்னோட உடம்புல ஃப்யூச்சரில் என்ன இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லாமல் வந்து நான் எப்படி இப்போ ஜங்குக்கோட ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிறது, அதுவும் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணாமலே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நான் ஃப்யூச்சரில் என் ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படியாவது வந்து டைம் கூட ஜங்கு கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சப்போஸ் அவன் ஃப்ரெண்டாக பேசினா என்ன பண்ணுறது, பேசினா அவனை சீரியஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ வேணாம் சீரியஸாக பண்ண வேணாம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலை போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் சரி, நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவர் பக்கத்தில் தான் ஏதோ ஈவெண்ட் நடக்குது, அதுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவார், அப்போ பார்த்துக்கலாம், அப்போ எப்படியாவது அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வச்சுக்கிறாங்க.